ஹார்மோன்னா என்ன? ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னா என்ன? ஹார்மோனல் இம்பேலன்ஸுக்கு ஹோமியோல என்ன ட்ரீட்மெண்ட் இருக்கு அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். ஐ எம் டாக்டர் தீபன், ஹோமியோபதிக் பிசிஷியன். ஹார்மோன்ஸுங்கிறது நம்ம உடம்புல நேச்சுரலா சுரக்கக்கூடிய ஒரு கெமிக்கல் ப்ராடக்ட். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஹாப்பியா இருக்கோம் அப்படின்னா நம்ம உடம்புல வந்துட்டு டோப்பமைன் ஒரு ஹார்மோன் சுரக்கும். சேடா டிப்ரெஸ்டா இருக்கும் அப்படின்னா நம்ம உடம்புல கார்டிசோல்ங்கிற ஒரு ஹார்மோன் சுரக்கும். நம்ம தூங்கணும் அப்படின்னா மெலட்டோனின்ங்கிற ஒரு ஹார்மோன் சுரக்கும். இப்ப நம்ம அவசரமா ஒரு இடத்துக்கு கிளம்புறோம், ஒரு பரபரப்போட இருக்கோம் அப்படின்னா நம்ம உடம்புல அட்ரினலின்ங்கிற ஒரு ஹார்மோன் சுரக்கும். ஸோ இந்த ஹார்மோன்ஸ்ல ஒன்று கூட சுரந்தாலும் சரி, இல்லை கம்மியா சுரந்துச்சு அப்படின்னாலும் சரி, அதைத்தான் நம்ம ஹார்மோனல் இம்பேலன்ஸ் நம்ம சொல்றோம். இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால என்னெல்லாம் வரலாம் அப்படின்னா, தைராய்டு ப்ராப்ளம் வரலாம், மென்ஸ்ட்ரல் இரெகுலாரிட்டிஸ் வரலாம், அதிகப்படியான ஸ்ட்ரெஸ் கம்ப்ளைண்ட் வரலாம், ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் இருக்கலாம். இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாமே ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால வரக்கூடிய ஒரு ஹார்மோன் குறைபாடு இருக்கு அப்படின்னா ஹோமியோபதியில டைரக்டா அந்த ஹார்மோனை ஆர்டிபிஷியலா வெளியில இருந்து இன்ஜெக்ஷன் பண்ற மூலியமாவோ டேப்லெட் மூலியமாவோ ஹார்மோனல் பில்ஸா நம்ம கொடுக்கறது இல்லை. மாறா அந்த ஹார்மோன் சுரக்கக்கூடிய சுரப்பியை ஸ்ட்ரென்தன் பண்ணி அந்த சுரப்பியை நேச்சுரலா சுரக்க வைக்கும். சப்போஸ் அந்த சுரப்பி வந்துட்டு அதிகமா சுரந்தாலும் சரி, இல்லை கம்மியா சுரந்தாலும் சரி, அதை பேலன்ஸ் பண்ணி மெயின்டைன் பண்றதுக்கு ஹோமியோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.